ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஏஆர்சி காமாட்சிக்கு தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, டி நகரில் உள்ள இந்த கடையை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி. வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அச்சய திதிக்கு வந்து கிவ் அவேவும் அனௌன்ஸ் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோலே வந்து கிவ் அவேக்கு எப்படி பார்ட்டிசிபெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்து ஆகஸ்ட் மந்த்து திரும்ப நெக்ஸ்ட் கிவ் அவே சொல்லுவேன். அதில் கண்டிப்பாக உங்களால் ப்ரைஸ் வின் பண்ண முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாக தான் எனக்கு இந்த கடை வந்து தெரிய வந்தது. அவங்க மூலமாக தான் போய் இந்த கடையை விசிட் பண்ணி இங்கே உள்ள சிட் ஸ்கீமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டு அதை வச்சு தான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே வந்து சிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட சிட் ஸ்கீமே வந்து 6 மந்த் ஸ்கீமாக இருந்தது. ஸோ நான் வந்து நவம்பரில் வந்து ஃபர்ஸ்ட்டு வீடியோ போட்டு அன்றைக்கே வந்து இங்கே ஒரு சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஏப்ரல் மந்த் வந்துருச்சு, 6th மந்த்து இந்த மாதம் கட்டிட்டேன் அப்படின்னா 6வது மாதம் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மந்தில் வந்து நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டு பேமெண்ட்டு பண்ணி 30 டேஸில் வந்து நம்ம நகையை எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஏப்ரல் 1 வந்து பணம் கட்டிட்டோம் அப்படின்னோம்னா ஏப்ரல் 30th அச்சய திதிக்கு நம்ம நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேங்க. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட வந்து 5000 பே பண்ணிகிட்டே வந்திருந்தேன். எனக்கு அரவுண்டு ஒரு 4 கிராம்ஸ் வந்து சேர்ந்துருக்குங்க. அதாவது 3.973 மில்லிகிராம். 4 கிராமுக்கு கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 4 கிராம்ஸ் அரவுண்டு நம்ம ஏதாவது ஸ்டட்டோ இல்லை ஒரு மோதிரமோ ஏதாவது ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் பார்த்துட்ருந்தேன். நான் பெண்டன்ட்டு ஸ்டட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். ஏன்னா எந்த செய்கூலி சேதாரம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை, அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் அந்த 4 கிராம்ஸுக்கு. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுவும் நம்ம கட்டின அமௌண்ட் 30,000க்கு ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இல்லை நம்ம இங்கே வந்து காயினை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா 5000 கட்டினதுக்கு 2000 போனஸ் எக்ஸ்ட்ரா 2000 கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதையும் வந்து காயினாக கூட எடுத்துக்கலாம். அந்த 2000 ருபீஸ்க்கு நமக்கு எவ்வளோ மில்லிகிராம்ஸ் வருமோ அது கூட காயினாக எடுத்துக்கலாம் நம்ம. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி பெண்டன்ட்டோ இல்லை ஒரு ஸ்டட்டோ பார்த்து எடுத்துடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் போய் ஒரு 4 கிராம்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 34,500 ரூபா ப்ளஸ் இதில் ஒரு 10% நமக்கு ஏதோ ஒரு நகை எடுக்கிறதுக்கு 10% கூலி சேதாரம் கொடுத்தோம்னா கூட அது ஒரு 3,400 ரூபா வருங்க. இங்கே காமிச்சிருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டட்ஸுக்கு வந்து அவங்க 12 to 14% வேஸ்டேஜ் இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 14%ன்னு நான் வேஸ்டேஜ் போட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 4,760 ரூபா வருதுங்க. நம்ம ஒரு 4 கிராம் நகை எடுக்கிறதுக்கு 4,760 ரூபா வந்து நம்ம கூலி சேதாரமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது சிட்டு போட்டு நம்ம வாங்குறதுனால நமக்கு அந்த 4,760 ருபீஸ் வந்து நமக்கு சேவும் ஆகுது. அதுபோக கிராம் ரேட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து 30,000க்கு 4 கிராம் வாங்க போகிறேன். ஆனால் இப்போ நம்ம டைரெக்டாக அன்றைக்கே கடைக்கு போய் வாங்குகிறோம் அப்படின்னா 34,000ங்க. அதில் ஒரு 4,000 ரூபாய் சேவ் ஆகுது. ஸோ ஒரு 5000 சிட்டு வந்து நம்ம ஒரு 6 மாதத்தில் போட்டதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 8,700 ரூபா கிட்ட நமக்கு லாபமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் ரம்ஜான் அன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி அங்கே டி நகர் பக்கம் போயிருந்தப்போ தான் அப்படியே கேட்டுட்டு வந்தேன். நான் ஏதாவது பார்க்கலாமா, இல்லை நான் ஏதாவது ஆர்டர் கொடுத்தா செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே கஸ்டமைசேஷன் வந்து அவைலபிள் இங்கே. ஸோ நம்ம பார்ப்போம். இல்லைன்னா எனக்கு ஒரு பெண்டன்ட் ஐடியா இருந்தது. ஸோ அந்த பெண்டன்ட் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன். லாஸ்ட் மந்த்து சிட்டு வந்து எப்போயுமே ஏப்ரல் தொடங்கினக்கப்புறம் தான் கட்டணும். நான் ஆன்லைனில் தான் கட்டிகிட்ருப்பேன். ஸோ அன்றைக்கி கடைக்கு போனப்போ தற்செயலாக இன்றைக்கே கட்டியிருட்டான்னு கேட்டேன். ஓகே அப்படின்னாங்க அவங்க. கட்டுறதுனா கட்டுங்க மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. ஸோ அன்றைக்கே கட்டிட்டேன். நல்ல வேலைங்க. அன்றைக்கி வந்து 8,300 சில்லரை இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 8,520 ரூபாங்க. கிட்டத்தட்ட கிராமுக்கே எனக்கு ஒரு 180 ருபீஸ் கிட்டே இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஆயிருந்தது. ஸோ இப்போ நான் பார்த்துட்டு இருந்த ஸ்டட்ஸ் எல்லாமே வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தது தாங்க. நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது வந்து காஸ்டிங் டைப்பு. ரஃப்யூஸ்க்கெலாம் போடுறீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பட் கிட்டத்தட்ட 3 கிராம்ஸ் 800 மில்லிகிராம்ஸ் 4 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏஆர்சி காமாட்சியில் இதுக்கு முன்னாடி வந்து சிட் ஸ்கீம் வந்து 6 மந்த் ஸ்கீம் இருந்ததுங்க. நம்ம 5,000 ருபீஸ் 10,000 ருபீஸ்லாம் கட்டுறப்ப வந்து கிராமாக வந்து ஆட் ஆகிட்டே வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ இன்றைக்கி ஏப்ரல் 1 அவங்க சிட் ஸ்கீமை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்க. வந்து அந்த 5,000 ருபீஸ் 10,000 ருபீஸ் வந்து கிராமாக ஆட் ஆகிறது வந்து அப் டு 12 மந்த்ஸ்ன்னு மாற்றிருக்காங்கங்க.
6 மந்த்ஸில் வந்து நம்மளால் நகை எடுக்க முடியாது. 12 மந்த்ஸாவது நம்ம மினிமம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12 மாதமும் நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து கிராம் ஆட் ஆகிட்டே இருக்கும் அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு. 12 மந்த்ஸு லாஸ்ட் மந்த்து சிட்டு நீங்கள் கட்டி முடித்ததும் எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கோ அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் எந்த நகைனாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லாஸ்ட் நவம்பரில் நான் இங்கே சிட்டு சேர்ந்துருக்கேன்னு சொல்லி போட்டதும் கிட்டத்தட்ட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே மோர் தேன் ஒரு 10 to 15 சப்ஸ்கிரைபர்ஸ் போல் வந்து கடையில் கேட்டு சிட்டு போட்டதாக அவங்களே எனக்கு சொன்னாங்கங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ஒன் டைம் பேமெண்ட்லாம் இங்கே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன் டைம் பேமெண்ட்டு ஸ்கீமும் வந்து இங்கே மாறி இருக்குங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சிட் ஸ்கீமை பற்றினா எல்லா டீட்டெயில்டு வீடியோவும் போடுறேங்க. இவங்கக்கிட்ட என்ன நியூவாக மாறி இருக்குது, அதே மாதிரி இவங்கக்கிட்டேயும் ஒரு டிஜி கோல்டு மாதிரி இப்போ தான் ஆப் ரெடி ஆகிட்டுருக்குன்னாங்க. ஒரு 10 டேஸில் வந்ததும் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டிஜிகோல்டு பார்த்தினா ஆப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ பொதுவாக நம்ம ஸ்டட்டு வாங்கும்போதில் இந்த மாதிரி காஸ்டிங் டைப் ஸ்டட்டு வந்து வாங்குறீங்க, கொஞ்சம் அழுத்தமாக வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு லாங் லைஃப் வருங்க உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக, பெரியவங்க போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ யாராவது ஒரு 2 கிராம் 3 கிராம்ஸ்லலாம் ஸ்டட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏஆர்சி காமாட்சி விசிட் பண்ணி பாருங்கள். கலெக்ஷன்ஸ் வந்து ஒன்று யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தாங்க இருந்தது. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு 4-5 கலெக்ஷன் எடுத்து வச்சுருந்தேன். அவங்க வந்து இப்போ இயர் எண்டு அந்த மார்ச் எண்டுங்கிறனால இருக்கிற கலெக்ஷன் தான் வச்சுருக்கோம், நியூவாக எதுவும் கொண்டு வரல. ஸோ நீங்கள் ஒரு 10 டேஸ் 1 வீக் கழித்து வாங்க, உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சதையும் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் நீங்கள் அப்போ வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இல்லைன்னா நீங்களே வந்து செய்ய கொடுங்க. என்ன நீங்கள் கேட்டிங்கனாலும் அதே டிசைனில் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். ஒரு 15 டேஸ்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே வந்து டெய்லி யூஸுக்கு தாராளமாக போடலாங்க. பட் டெய்லி யூஸ்க்கு போடுற கம்மல் வந்து எப்போயுமே வந்து ஒரு 3 to 4 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தாலும் ஒரு 3 கிராம்லேருந்து 4 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம காதில் வந்து வளையாமல் நெளியாமல் அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பாந்தமாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த சிட் ஸ்கீமுக்கு கிஃப்ட்டு அப்படிங்கிறத விட எனக்கு வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதே ஒரு நல்ல பெனிஃபிஷியலான ஸ்கீமாக இருந்தது. பட் 6 மந்த்ஸ் ஸ்கீமை வந்து இப்போ இவங்க 1 இயருக்கு மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து டெய்லி வந்து 100 ருபீஸ், டெய்லி 200 ருபீஸ் அந்த மாதிரி சேர்க்குற ஸ்கீமும் இருக்குது. ஸோ அங்கே டி நகரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெய்லி வியாபாரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இதில் சிட் ஸ்கீமில் சேர்ந்துருக்காங்க போல். ஸோ எனக்கு நான் அங்கே கமல் பார்த்துட்ருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த வாரத்துக்கு சார் அப்படின்னு சொல்லி ஒரு 700 ருபீஸ் கொடுத்தாங்க. ஸோ டெய்லி 100 அப்படின்னு சொல்லி வரவு வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி 200 ருபீஸ் வந்து ஒருத்தர் கொடுத்து பண்ணிட்டு போனாங்க. ஸோ ஏதோ ஒரு டெய்லி நமக்கு கிடைக்கிற 100 ரூபாய் 200 ரூபாயை வந்து சேர்த்து வச்சுட்டே தாங்க வர்றாங்க. எனக்கு அதை பார்க்கும்போதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஏதோ ஒன்று நம்ம வந்து டெய்லி 100 ரூபாய் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக எடுத்து வச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து இந்த டிஜி ஆப்பு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. மொபைல் ஃப்ரெண்ட்லி கிடையாது அவங்கெல்லாம். அதே மாதிரி இவங்கக்கிட்ட இருந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமோட பிளானும் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு முறை பணமாகவோ பழைய நகைகளாகவோ செலுத்தி தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள் அப்படிங்கிறது தாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஓல்டு கோல்டு இருந்தாலும் சரி, இல்லை கேஷாக இருந்தாலும் சரி, அன்றைக்கி கிராம் ரேட்டுக்கு எவ்வளோ கிராமுன்னு வர வச்சுருவாங்க 22 கேரட்டு. நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸ் கழித்து போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா செயின், வளையல், அப்புறம் ஜென்ஸ் பிரேஸ்லெட்டு, மோதிரம் இதெல்லாம் வந்து 6 மந்த்ஸ் கழித்து வாங்குறப்ப எந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாங்க. அதே வந்து ஆரம், நெக்லஸ்ஸு, கம்மல், அதே மாதிரி லேடிஸ் பிரேஸ்லெட்டு இதெல்லாம் வாங்கணுன்னா 9 மந்த்ஸு நம்ம வந்து பணம் கட்டி 9 மந்த்ஸ் கழித்து போய் வாங்குறப்ப தான் இதெல்லாம் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்க முடியும். அதே மாதிரி காஸ்டிங் ஐட்டம், ஆன்டிக்கு, வைர நகைகள்லாம் வாங்குறதுக்கு வந்து 12 மந்த்து வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போய் வாங்க முடியும். இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமுக்கு வந்து மினிமம் வந்து 50,000 நம்ம வந்து கட்டணுங்க. அமௌண்ட்டாக கட்டுறீங்க அப்படின்னா, இல்லை கிராமாக கட்டுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10 கிராம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 10 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு வர வச்சு கொடுத்துருவாங்க. அது சப்போஸ் 18 கேரட்டாக இருக்குது, 20 கேரட்டாக இருக்குன்னா அதை 22 கேரட் கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்கங்க. சப்போஸ் நம்ம 6 மந்த்ஸு முடிவிலே போய் இல்லைங்க எனக்கு லேடிஸ் பிரேஸ்லெட் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு 9 மந்த் இன்னும் இருக்குது, 9வது மாதத்தில் தான் முடியும். ஆனால் நம்ம 6 மாதத்துலேயே முடிஞ்சதுமே போய் கேட்குறோன்னா எக்ஸ்ட்ரா 3% வேஸ்டேஜ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவே வந்து 6 மந்த்ஸ் முடிவில் போய் நீங்கள் ஆன்டிக் நகை அது மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா இன்னும் 6 மாதம் நமக்கு ஹோல்டிங் பீரியட் இருக்குல்ல, அப்போ அந்த 6% வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து இவங்களோட சிட் ஸ்கீம் வந்து இப்போ மாறினது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக போடுறேங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பிளெயின் ஸ்டட்ஸ் மட்டும் பார்த்துருந்தேங்க. அதாவது நம்ம காதில போடுற அந்த கம்மல் மட்டும் ரொம்ப அழகா இருந்ததுங்க. கொஞ்சம் வயசானவங்கலாம் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த தொங்கட்டா இல்லாம அந்த கம்மல் மட்டும் அப்படிங்கிற மாரி நெறைய சைஸஸில வேரியஸ் சைஸஸில ரொம்ப அழகா இருந்ததுங்க. மேக்ஸிமம் ஆனா பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ் தாங்க. இதெல்லாம் வந்து பெருசா பாந்தமா இருக்கலாம். ஆனா இது வந்து 4 கிராம்ஸ் தான் உங்களுக்கு. அந்த பின்னாடி உள்ள சொர எல்லாமே நல்லா பெருசா இருந்ததுங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, அந்த தண்டுல வந்து ஹெச்யூஐடி நம்பர் வந்து இருக்குங்க. ஸோ சென்னையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த டி நகர்ல மட்டும்தாங்க ஒரு பிரான்ச் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களோட ஷாப் வந்து மயிலாடுதுறை, தஞ்சாவூர் அங்கலாம் இருக்குங்க. நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது இந்த பாயிண்ட் தாங்க. நீங்க வந்து 1 கிராம்னாலும் சரி, 10 கிராம்னாலும் சரி, இல்ல 10 சவரன்னாலும் சரி, என்ன ஒரு பொருள் எடுத்தாலும் அதில வந்து அந்த ஹால்மார்க் சிம்பலு 22K 916 அந்த சிம்பல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அந்த பிஏஎஸ் ஹால்மார்க் ட்ரையாங்கிள் சிம்பல் இருக்கான்னு செக் பண்ணுங்க. மேக்ஸிமம் இப்போ பெரிய பெரிய ஷாப்ஸில வந்து நீங்க வந்து 1 கிராம், 1/2 கிராம் என்ன பொருள் எடுத்தாலுமே அதில ஹெச்யூஐடி நம்பர் இருக்கு. ஆனா 2 கிராம்ஸ்க்கு மேல தான் வந்து உள்ளதுக்கு வந்து ஹெச்ஐடி பதிச்சா போதும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூலு. ஸோ 2 கிராம்ஸ்க்கு உள்ளது கம்மியா உள்ள பொருள்லாம் வந்து ஒரு சில கடைகள்ல வந்து ஹெச்ஐடி இல்லாம இருக்கும். ஸோ நீங்க கேட்குறப்ப இதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 6 கிராம்ங்க. 6 கிராம்ல இருந்து 12 கிராம்ல உள்ள கம்மல் தான் இதில இருக்கு. ஸோ நான் இப்போ மேக்ஸிமம் காமிக்கிறது எல்லாமே 6 கிராம் தாங்க. இப்போ நான் கையில காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இதுவும் 6 கிராம் தான். இதெல்லாம் வந்து கேரளா டைப்பு ஹாரம், நெக்லஸ் அதெல்லாம் வரும்போதுல பேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்குங்க. ரொம்ப காதுக்கு நிறைவா ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லக்ஷ்மி வச்ச மாரி இருக்கு கீழ. இதுவும் வந்து ஜஸ்ட் 6 கிராம்ஸ் தாங்க. இந்த இதுவும் ரொம்ப அழகா இருந்தது உங்களுக்கு. எனக்கு இத பார்க்கறத விட காதுல நான் போட்டு பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப என்னோட தோற்றத்துக்குலாம் ரொம்ப அழகா பெருசாவே இருந்தது. இது வந்து நல்லா இருந்ததுங்க. இது வந்து அரவுண்ட் ஒரு 10 கிராம்ஸ் கிட்ட வந்தது அப்படின்னு நெனைக்கிறேன். நல்லா யூனிக்கா இருந்ததுங்க. ஆனா பொதுவா நம்ம கம்மல் வாங்கும்போதெல்லாம் கீழ அந்த பால்ஸா தொங்குறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஏன்னா முடியில பட்டு அந்த மாரிலாம் சிக்கிச்சு அப்படின்னா, அந்த ஒரு பால் அந்துருச்சுனா கூட அதோடைய பார்வையே போயிரும் உங்களுக்கு. ஸோ நம்ம அந்த தொங்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் கனமா இருக்கா, நல்லா ஸ்டிஃப்பா தொங்குற மாரி இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்து வாங்கணும். ஸோ இந்த ஸ்டட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, மேலேயும் லக்ஷ்மி இருக்கு, கீழேயும் லக்ஷ்மி இருக்கு. ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிராம்ஸ் தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு பட் சேர்ந்துருக்கிறது ஒரு 4 கிராம்ஸ் தான். கூட ஒரு 2 கிராம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 20,000 எக்ஸ்ட்ரா வரும் போலங்க. ஏற்கனவே வாங்கின 4 கிராமுக்கு ஒரு 3% ஜிஎஸ்டி வரும். அது போக இது ஒரு 2 கிராம் அப்படின்னா, இதுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்தோன்னா ஒரு 25,000லேருந்து 26,000 வருங்கிற மாரி சொன்னாங்கங்க. ஆன்டிக் நகைலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப் டூ 18% வரையும் வேஸ்டேஜ் போடுறாங்கங்க. பட் சிட்டு போட்டு எடுக்கிறப்ப நமக்கு வந்து எந்த செய்கூலி சேதாரமும் இல்ல அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிஷியலான ஸ்கீமா இருந்தது. பட் வந்து இப்போ வந்து 1 இயர்க்கு மாற்றிருக்காங்க. 11 மந்த் ஸ்கீம்லாம் கிடையாதுங்க. 12 மந்த் ஸ்கீம். நம்ம 12 மாதம் தொடர்ந்து கட்டிகிட்டே வரணும். அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு கிராமா ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா? இது வந்து சில்வரில் கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி தாங்க. இது வந்து வெள்ளி தான். பட் கிராம் வைஸ் வராதுங்க. இது பீஸ் ரேட்டு உங்களுக்கு. அழகா குந்தன் ஸ்டோனில் ரொம்ப அழகா பார்வையா இருந்ததுங்க. இது வந்து கிட்டத்தட்ட 14,000 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு. ஸோ மேலே உள்ள அந்த நெக்லஸுமே வந்து 14,000 வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முல்லை மொட்டு ஹாரம் வந்து ரொம்ப அழகா இருந்ததுங்க. ஒரு 2 சவரன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நெக்லஸும் 2 சவரன் தான். கீழே உள்ள அந்த முல்லை மொட்டு ஹாரமும் வந்து 2 சவரன் அப்படிங்கிற மாரி இருந்தது. நல்லா இருந்ததுங்க. இதுக்கெலாம் 14% அந்த மாரி வேஸ்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேலே அந்த ஆர்டின் பெண்டன்ட் வச்சு ஒரு செயின் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு 6 கிராம்ஸ்லேயே இருந்தது உங்களுக்கு. ஸோ நான் கொஞ்சம் பெண்டன்ட் கலெக்ஷனும் பார்த்தேங்க. மெயினாக வந்து இந்த முருகன் பெண்டன்ட் தான் நான் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு 2 கிராம் 180 மில்லிகிராம் தாங்க. இந்த முருகனோட வேலைப்பாடு வந்து ரொம்ப அழகா இருந்ததுங்க. ரொம்ப சூப்பரான அந்த திருவாச்சி, அந்த திருவாச்சிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பூதம் மாரி உள்ளது. அது மாரி இந்த முருகனுக்கு இங்கிட்டும், இங்கிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் 2 சிலைகள் இருக்க மாரி. ரொம்ப அந்த மாலைய வந்து ரொம்ப அழகா அந்த எனாமல் ஒர்க் வந்து சூப்பரா இருந்ததுங்க. இதே மாரி இதுக்கப்புறம் ஒரு சின்ன லிட்டில் முருகா பார்த்தோங்க. லோட்டஸ்குள்ள உட்காந்துருக்க மாரி. இதுதாங்க. அந்த வேலு, அந்த முருகன் உட்காந்துருக்க தோரணை, அந்த லோட்டஸு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க இது. இந்த பேபி முருகனோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா, அரவுண்டு 2 கிராம்ஸ் கிட்ட தாங்க இருந்தது. ஸோ நான் இந்த லிட்டில் முருகாவ வந்து எடுத்து வைக்க சொல்லிடலாம் அப்படின்லாம் யோசிச்சிருந்தேங்க.
பட் அவங்க சொன்னாங்க, "இல்லைங்க, இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் வரும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 10 to 15 டேஸ் கழிச்சு வந்து பாருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மயில் மேலே உட்காந்துருக்க மாரி ஒரு முருகன்ங்க. அதுவும் ரொம்ப க்யூட்டா இருந்தது. பட் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. பக்கத்தில அந்த எனாமல் ஒர்க் வந்து எனக்கு அந்த கண்ணு வந்து ஒரு மாரி ரொம்ப முருகனுக்கு ஏத்த மாரி இல்ல அப்படின்னு தோணுச்சு. பட் மயிலு, அந்த வேலு இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 4 கிராம்ஸில தான் இருந்தது. ஸோ பேசாம நம்ம வந்து 4 கிராம்ஸுக்கு வந்து இந்த முருகன வேலோட உள்ள இந்த முருகன மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏற்கனவே நான் ஒரு பெண்டன்ட் வந்து கழுத்துல எப்பயுமே போட்டிருப்பேன். ஸோ அந்த பெண்டன்ட்ல உள்ள டாலர எடுத்துட்டு இத போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. சரி பார்ப்போம், நம்ம இன்னும் ஒரு 15 டேஸ் கழிச்சு போய் பார்ப்போம். ஏதாவது கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா இதையே ஆர்டர் குடுத்துடலாம் அப்படிங்கிற மாரி கூட எனக்கு தோணுச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத பின் பாயிண்ட் பண்ணி, அந்த டைம்லைன் மட்டும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கங்க. எந்த ஸ்டட்டு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாரி. கண்டிப்பா நான் வந்து ஸ்டட்டு சூஸ் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல பெண்டன்ட் தான் அழகா இருக்கு, இந்த பெண்டன்ட் நல்லாயிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க உங்க சஜஷன வந்து ஒப்பீனியன வந்து சொல்லுங்க. அட்சய திதி வந்து நெருங்க போகிறதுனால டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டே தாங்க இருப்பேன். ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. என்னென்ன கடையில் என்னென்ன ஆஃபர்ஸுங்கிறத அப் டு டேட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.